தலைப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சென்மாக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நேர்களுக்கு பூரா பேர்த்துக்குமே நடைமுறையில் இருக்கிற சோப்புக்கும் கிளிசரின் சோப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அந்த கிளிசரின் சோப்பு எதிலிருந்து தயார் பண்றாங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து தயார் பண்றாங்க அந்த கிளிசரின். ஓகேங்களா? இப்ப நம்ம பாக்குறது அந்த கிளிசரினோட என்னென்ன சேர்த்து இந்த சோப் பேஸ் தயார் பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோங்க. இதுல பாருங்க, தாவர எண்ணெய்கள்னு போட்டிருப்பாங்க. தாவர எண்ணெய்கள்னா பாம் ஆயிலோட ஆயில் சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது கிளிசரின் சேர்த்திருப்பாங்க. அதான் பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கிற கிளிசரின். சோடியம் ஹைட்ராக்சைடு, சார்பிட்டால், புரியுதுங்களா? அதே மாதிரி குளுக்கோஸு, ப்ரோபோலின், அடுத்தது ஸ்டீரிக் ஆசிட், இது போல சொல்லிக்கிட்டே போலாங்க. டைட்டானியம் டை ஆக்சைடு, எஸ்எல்எஸ், எஸ்எல்இஎஸ், குளோரைடு, ஆல்கஹால், புரியுதுங்களா? அடுத்தது ஃபேட்டி ஆசிட். அடுத்தது இதெல்லாம் இல்லாமங்க அனிமல் கொழுப்புனா எதுல இருந்து அதிகம் எடுப்பாங்கன்னா பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, இதுதான் எடுப்பாங்க. இதையெல்லாம் சேர்த்து நம்ம சோப் பேஸை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இதுல பாருங்க, இதனுடைய pH நம்ம பாடியோட pHக்கு தகுந்த மாதிரி இதையும் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அது பண்ணியிருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வேர்வை துவாரங்கள் இருக்குது பாத்தீங்களா? இந்த வேர்வை துவாரங்களை பூரா மைக்ரானா அடைக்குங்க. பாருங்க, இவ்வளவு பொருள் இருக்குது. இதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது நீங்களே செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரெண்டாவது, இதனால என்ன பாதிப்புகள் அதிகமா வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்குது பாத்தீங்களா? பிம்பிள்ஸ் வரது அதான் வருங்க. தோல் கருப்பாகும். ஏன்னா மினரல் ஆயில்லாம் சேர்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆகும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, தேங்காய் எண்ணெய் சோப்பை நீங்க பயன்படுத்துங்க. சரி, தேங்காய் எண்ணெய் சோப்பை பயன்படுத்துறதுனா நம்மளுடைய பாரம்பரியத்துல இருந்தது நிறைய கொடுத்துருக்குறோம். அதனாலதான் நம்ம தேங்காய் எண்ணெய் சோப்பை பயன்படுத்த சொல்லியிருக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, எந்த பொருள் வாங்குனீங்கனாலும், சோப்பா இருந்தாலும் சரி, வேற எந்த பொருளா இருந்ததுனாலும், ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அதனுடைய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு வாங்குனீங்கன்னா தான் நம்ம பாதிப்பு இல்லாம இருக்க முடியும். நம்ம கிளிசரின் சோப்பை பயன்படுத்தினாங்க என்னென்ன பிரச்சனைகள் அதிகமா வரும்னு பாத்தீங்கன்னா, கரும்புள்ளிகள் வருங்க. அடுத்தது முகப்பொரு வரும். அடுத்தது தோல் வறட்சி ஆகும். ஆனா நம்ம கிளிசரின் சோப் போடுறப்ப நினைச்சுக்கிட்டு இருப்போம், வறட்சி ஆகுங்க. இது போல பல பிரச்சனைகள் உண்டாக்கும். தோல் அடைப்பு மட்டும் கிடையாதுங்க, இவ்வளவு சேர்த்து வருங்க. நமக்கு நேர்கள் பாருங்க, நிறைய பேர் நம்மளோட ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த மாசம் 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையில இருக்குதுங்க. ஒரே ஒரு கண்டிஷனுங்க, பேமெண்ட் உண்டுங்க. சரி நேர்களே, இது போல நிறைய தகவல்களை கொடுக்குறோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.